பேருக்கு தான் ஆம்பள. ஆனா அந்த மேட்டர்ல ரகசியத்த உடைச்ச மோகினி. 90கள் காலகட்டத்துல திரையுலகத்துல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்ட 90ஸ் நாயகி மோகினி ரசிகர்களோட கனவு கன்னியா திகழ்ந்தவங்க. இவங்க 1991வது வருஷம் வெளிவந்த ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க. நடிகை மோகினியோட ஸ்பெஷாலிட்டியே அவங்களோட ப்ளூ கலர் கண்ணு தான் அப்படிங்கிறதால ரசிகர்கள் எல்லாருமே அவங்கள பூன கண்ணழகி அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்தாங்க. தமிழ் ரசிகர்களோட மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்ட இவங்க புதிய மன்னர்கள், நாடோடி பாட்டுக்காரன் மாதிரியான படங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட மத்தியில ரீச் ஆனாங்க. அது மட்டும் இல்லாம நீ கட்டும் சேலம் அடிப்புல நான் கசங்கி போனேன் அப்படிங்கிற பாட்டால பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமான இவங்க இந்த பாடல் மூலமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை மத்தியிலையும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில மோகினி பரத் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவுல குடியேறினதுக்கு அப்புறமா அவங்க 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுக்கு அப்புறமா விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. இதனால இப்போ அவங்க அமெரிக்காவுல கிறிஸ்தவ மத போதகரா மாறி இருக்காங்க. இவங்களோட இயற்கை பெயர் மோகினி கிறிஸ்டினா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது தான். 1978வது வருஷம் ஜூன் 9ஆம் தேதி தஞ்சையில பிறந்த இவங்க தன்னோட சிறந்த நடிப்பை சின்ன மருமகள் படத்துல வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமா உடன்பிறப்பு, ஜமீன் கோட்டை, அந்த நாள், சேரன் சோழன் பாண்டியன் மாதிரியான படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. இவங்க தமிழ் மொழி மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி மாதிரியான பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. அதோட அன்னைக்கு தொலைக்காட்சி சீரியல்ல நடிச்ச பெருமை இவங்களுக்கு இருக்கு. அந்த வகையில சன் டிவில 1996வது வருஷம் ஒளிபரப்பான காதல் பகடை அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறமா 2006வது வருஷம் சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில சமீபத்துல பேட்டி ஒண்ணுல பேட்டி கொடுத்த நடிகை மோகினி தன்னோட முதல் படமான ஈரமான ரோஜாவே படத்துல நடிக்கும்போது தனக்கு வயசு 15 அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆச்சரியத்துல தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கர் மாஸ்டர் பத்தி சொன்ன ஒரு விஷயம் இப்போ இணையத்துல பரபரப்பா பேசப்படுது. இதுக்கு காரணம் சிவசங்கர் மாஸ்டர் பேருக்கு தான் ஆம்பள. ஆனா அவர் வெளிப்படுத்தக்கூடிய முகபாவனைகள், நெளிவு சுழிவுகளை ஒரு நடிகையால கூட வெளிப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு பெண்மையை வெளிப்படுத்தி நடிக்கக்கூடியவர். அதுவும் பாடல் காட்சிகள்ல வரக்கூடிய முகபாவனைகளை படிப்படியா நடிகைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நடிக்க வைப்பாரு. ஒரு சிறந்த நடன இயக்குனர் அவரு. அது மட்டும் இல்லாம நல்லா கலகலப்பா பழகக்கூடிய நபர் அவரு. ஆனா வேலை அப்படின்னு வந்துருச்சுன்னா எப்படி வேலை வாங்குவாரு அப்படின்னு நடன இயக்குனர் சிவசங்கர் பத்தி தன்னோட அனுபவத்தை சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பகிர்ந்திருக்காங்க 90ஸ் கிட்ஸோட கனவு கண்ணி மோகினி. புதிய மன்னர்கள் படத்துல வரக்கூடிய பிரபலமான பாட்டா இருக்கிற நீ கட்டும் சேலம் அடிப்புல நான் கசங்கி போனேண்டி அப்படிங்கிற பாட்டை படமாக்குறப்போ நடன இயக்குனர் சிவசங்கர் மாஸ்டர் தான் படப்பிடிப்பு தளத்துல டான்ஸ் ஆடுறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ பாட்டுல ஒரு காட்சியில நான் உதட்ட கடிச்சுக்கிட்டு ரசிகர்களை நோக்கி சொக்க வைக்கிற பார்வை ஒண்ணு வீசணும். உதட்ட கடிச்சு சுழிச்சபடியே ரசிகர்கள் நோக்கி மோக பார்வையை வீசுறது மாதிரி காட்சியெல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. அதுக்கு முன்னாடி நான் அப்படி நடிச்சதும் கிடையாது. ஆனாலும் அந்த காட்சியை படிப்படியா எனக்கு சொல்லி கொடுத்து நடிக்க வச்சாரு. நானும் உதட்ட கடிச்சுக்கிட்டு பாதி கண்ணை மூடிக்கிட்டு ரசிகர்களை பாக்குறது மாதிரி கேமரா முன்னாடி நடிச்சேன். இதை பார்த்துட்டு ஏதோ போன்விட்டா ஹார்லிக்ஸ் சாப்பிட்டுட்டு உதட்ட துடைக்கிறது மாதிரி ஏன் இப்படி பண்ற அப்படின்னு என்ன திட்டுனாரு. அதுக்கப்புறமா பொறுமையா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அந்த காட்சியை படமாக்குனாரு. நான் முடியவே முடியாது அப்படின்னு மறுத்தேன். இருந்தாலும் அதை செய்ய சொன்னாரு. ஒரு வழியா செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை மோகினி.